சட்டசபையில் மரபு என்ன, எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகு உடனடியாக ரிப்ளை முதலமைச்சரோ அல்லது ஃப்ளோர் லீடரோ அதை சொல்றதுக்கு விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிட்டார். ஸோ ஒரு முன்னுக்கு பின் பிறனாக அரசு போயிட்டு இவர் இன்னும் தெளிவு பெறலை, ஆட்சினா என்னான்னு தெரியல. அதனால அவர் தெளிவான முடிவுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதாவது தூய்மைன்னாரு ஆரம்பமே தூய்மையற்றதுல ஆரம்பிச்சிட்டாரு. அதை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ரெண்டா பிரிஞ்சாதான் இருக்கு, வர்டிகல் ஸ்பிளிட்னு வந்திருக்கு. திமுகவானது அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணி ஏங்க நாங்க கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமா சொல்லிட்டு போறோம். நாங்க யார்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது யார் ரெண்டு மந்திரியா? எங்ககிட்ட மந்திரியே முன்னாள் அமைச்சர்களா? அவங்ககிட்ட யாருன்றத பேரை சொல்லிட்டோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரம் டே ஒன் நான் முதலே சொல்லிட்டேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லிட்டேன், உங்களுக்கும் சொல்லிட்டேன். அதனால அதாவது அவங்க பிரிஞ்சு போனதுக்கு காரணம் சொல்றேன். சில பேருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், சில பேருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதில் முதல்ல சி.வி. சண்முகம், அதாவது செத்துட்டா மரணம் அடைந்தார், இயற்கை எழுதினார்லாம் போடணும், போட சில பேர் விரும்பும். சில பேர் செத்துட்டா கூட சிவலோக பதவி அடைந்தார்னு போட விரும்புகிற பட்டியலில் முதல் ஆள் சி.வி. சண்முகம்.